வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. இது வந்து சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் இப்போ நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வேக வச்சுக்கணும். தக்காளியும் புளியும் வேக வச்சுக்கணும். முதல்ல அதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளியும் ஒரு நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸ் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 கிராம் இருக்கும். ஸோ புளியும் எடுத்துருக்கேன். அதை நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி, புளி வந்து ஒரு 50 கிராம் புளி பிச்சு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸ், மீடியமான சாத்துக்குடி சைஸ் அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, தக்காளியும் புளியும் நல்லா வெந்தெடுத்து இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கடாயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு நிமிஷம் இது லைட்டாக வறுபடட்டும். வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா படபடன்னு நல்லா பொரிஞ்சு வரணும். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி புளி வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்தோமோ அதை நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கினதை ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ தேவையான உப்பையும் சேர்த்து ஓட்டிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. தக்காளியும் புளி உப்பு சேர்த்து இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, பூண்டு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி வந்து வெறும் மிளகாப்பொடி ஒரு 4 டீஸ்பூன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். இப்போ வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து வெல்லம் வந்து நல்ல ஒரு 1 டீஸ்பூனுக்கு வெல்லம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுத்து. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் தொக்கு வதக்கி வச்சுருந்தா தான் வந்து வீணாக போகாமல் இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுக்கும் போது நீங்கள் வந்து மேலாக கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வெளில வச்சுக்கலாம். இது வந்து நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அர்ஜென்ட்டில் டக்குன்னு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா இதை வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த தொக்கை. அப்படி இல்லைன்னா தோசை, சப்பாத்தி, இட்லி, அதுக்கப்புறம் பிரெட்டு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.